ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதனுடைய எக்ஸாமுடைய புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. எப்பவுமே நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1 சர்வீஸ் ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. பட் ஆனால் குரூப் 1 சர்வீஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஸ்கேல் பே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மூலமாக நீங்கள் எழுதி நீங்கள் உள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 1 சர்வீஸ் நீங்கள் எழுதணும்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூ போஸ்ட் நீங்கள் எழுதிட்டு போனீங்கன்னா அபவ் 1 லேக் மேலே உங்களுக்கு கண்டிப்பாக சேலரி கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸாமுடைய பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்ட் 1 வச்சுருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் 1ன்னு இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ன்னு இருக்கும், அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இன்டர்வியூ, சரிங்களா? இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது பேப்பர் 1 அப்படின்னு நம்ம சொன்னால் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர் 1 மேஜர் பேப்பர் சொல்லலாம், இல்லைனா ஜென்ரல் ஸ்டடீஸில் சொல்லலாம். எதுனா ஒன்று அவங்க எடுத்துக்குவாங்க. ஆஸ் பர் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? அந்த சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுடைய யூஜி இல்லை பிஜி அதில் படிச்சிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வரப்போகுது. நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, சரிங்களா? இன்ஜினியரிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, இதே பார்த்தோன்னா சயின்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் உங்களுடைய மேஜர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் தருவாங்க, சரிங்களா? 1.5 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஓவரால் இதில் எவ்வளோ வரும்? உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மார்க்ஸ் கிடைக்கும், சரிங்களா? எவ்வளோ மார்க் கிடைக்குன்னா 300 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? பேப்பர் 1 பொறுத்தவரை சப்ஜெக்ட் பேப்பர்னாவே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 300 மார்க்கு. அப்புறம் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 2 விதமாக பிரிக்கலாம். அதில் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐஎன்எம் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு ஒரு 7-8 யூனிட்டால் கவர் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இப்போது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 2 விதமாக பிரித்த நம்ம என்ன பண்ணலாம்னா 75 ப்ளஸ் ஒரு 25, சரிங்களா? இந்த 75 பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதில் பார்த்தோன்னா இந்த 25 பார்த்தோன்னா மேக்ஸ், சரிங்களா? மேக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 25 கொஷின்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 10th லெவலில் தான் இருக்கும், சரிங்களா? அப்போது இதில் மொத்தமாக உங்களுக்கு பார்த்தோன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் இன்னொரு பார்ட் இருக்குது. தட் மீன்ஸ் இதில் பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது தமிழ் எலிஜிபிலிட்டி சொல்லுவாங்க. அதில் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? அதில் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஷின்ஸுக்கு அதாவது இந்த 100 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்தால் போதும் அப்படின்னா 40 கொஷின்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு நீங்கள் எலிஜிபிள் பண்ணால் மட்டும் போதும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் 100க்கு 40 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக சரி செய்யும் பட்சத்தில் நீங்கள் பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. பட் ஆனால் நம்மளுடைய ஸ்கோரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த 300 மார்க்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 150 மார்க்கும் 450 மார்க்ஸ், சரிங்களா? ஓவரால் எவ்வளோ கிடைச்சிருக்கேன்? 450 மார்க்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாமுக்கு எழுத போகிறோம். சார் இந்த 100 மார்க் இருக்குல்ல அது என்ன ஆகுனா அதுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் 100 கொஷின்ஸ்க்கு நீங்கள் 100 கொஷின்ஸ் எடுத்தாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? உங்களுடைய ஸ்கோரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க சொல்லிக்கிறேன். அப்போ இந்த 450 மார்க்ஸுக்கு, சரிங்களா, நீங்கள் எவ்வளோ எடுத்தால் நீங்கள் இன்டர்வியூ போகலாம் அப்படின்னா இது எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட் நான் சொல்லிட்டு இருக்குது, சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஷினுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் 240 கொஷின்ஸ், சரிங்களா? 240 கொஷின்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா, சரிங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 100 கொஷின்ஸ் இருக்குது. அதுலேயும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேஜரில் உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 300க்கு, சரிங்களா, 300 கொஷின்ஸ்க்கு நீங்கள் 240 கொஷின்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸுக்கு தட் மீன்ஸ் மெயின்ஸ்னால் இன்டர்வியூக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செலக்ட் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன், சரிங்களா? அப்போது பார்த்தீங்கன்னா இந்த 240 கொஷின்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேஜர் பேப்பர், ஸோ இந்த 200 கொஷின்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 160 கொஷின்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து என்ன பண்ண முடியும், ஸோ உங்களால் போட முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் படித்த யூஜி இல்லை பிஜி தான் வரப்போகுது. அப்போ 160 கொஷின் தாராளமாக போட முடியும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தா மட்டும் தான் நீங்கள் அந்த 160 கொஷின்ஸ் போட முடியும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 80 கொஷின்ஸ் நீங்கள் போட்டாலே ஸோ 240 கொஷின்ஸ் வந்துடும். ஸோ உங்களுடைய மெயின்ஸுக்கு நீங்கள் தட் மீன்ஸ் இன்டர்வியூக்கு அப்படி போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே ஸோ உங்களுடைய ஸோ பேசிக்காக எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் போதுன்னா 228லேருந்து ஒரு 240க்கு உள்ள இது மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் டஃபா அப்படின்னு வந்துடுச்சுன்னா ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தாலே ஸோ மேக்ஸிமம் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு 240க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து நீங்கள் சரி செய்யும் பட்சத்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இன்டர்வியூக்குன்னு போக முடியும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சா ஸோ அடுத்து கவுன்சிலிங். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸே. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஷின்ஸு, இஃப் A is salary is 25% less than B's salary, by how much percent is B's salary more than A's அப்படி சொல்லி கொடுத்துறாங்க. இது கொஷின் வந்து இங்கிலீஷில் எப்படி இருக்குது. ஸோ தமிழில் ஃபஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஏனுடைய வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு. சரிங்களா? ஏனுடைய வருமானம் பியினுடைய வருமானத்தை விட எவ்வளோ குறைவாக இருக்குது, 25% குறைவாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனில் பியினுடைய வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கொஷின்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இங்கே ஏன்னு போட்டுருவோம், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பின்னு போட்டுரும். சரிங்களா? இங்கே ஏன்னு பின்னு போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஏனுடைய வருமானம் பியின் வருமானத்தை விட 25% குறைவு அப்படி சொல்லிடுறாங்க. அப்போது பியினுடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கினா ஏவுடைய வருமானம் வந்து 25% குறைவுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ குறைவுனா இங்கே எவ்வளோ இருக்கும், இங்கே 75 இருக்கும். எவ்வளோ இருக்கும், 75 இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, பியினுடைய வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த கொஷினை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ 100 - 75, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா 25. அந்த 25 மேலே எழுதிக்கணும் பை இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஏனுடைய வேல்யூஸ் இங்கே கீழே எழுதிட்டு ஏவுடைய வேல்யூஸ் இங்கே கீழே எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 100 போடணும். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, ஸோ அதுக்காக நம்ம அங்கே 100 போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம கேன்சலேஷன் பண்ண பாருங்கள் என்னென்ன வரும். ஸோ இது வந்து ஒரு முறை, இது வந்து 3 முறை. சரிங்களா? ஒரு முறை, இது 3 முறை கேன்சல் ஆகும். அப்போ 100/3 100/3 நம்ம சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெசிமலில் போகும். ஸோ 33.33 இப்படி போயிட்டே இருக்கும். இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை பார்க்கும்போது இந்த ஆன்சர் எடுத்து பாருங்கள், 33 1/3% சொல்லி கொடுத்துறாங்கல்ல. அப்போ அந்த 33 1/3 வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஸோ மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணணும். சரிங்களா? இதோட நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணணும். அப்போ 33 × 3 பார்த்தீங்கன்னா 99 + 1/3. அப்போ நம்முடைய ஆன்சர்ஸ் வந்து என்ன இருக்கும், ஸோ 100/3ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ 100/3 இங்கே இருக்குல்ல. ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் 33 1/3%. ஸோ அடுத்த செகண்ட் கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி கேட்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 2 + 1/3 4/5 டிவைட் பை அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2 + 1/3 + 1/1 + 1/4 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை சால்வ் பண்ணால் என்ன இருக்கும், இது நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம், ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணோம். அப்போ 4 × 1 4 4 + 1 வந்து 5/4 கிடைக்கும். 5/4 கிடைக்கும். இந்த 5/4ஓட நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அடுத்த ப்ராசஸ் மூவ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 4 வந்து என்ன ஆகும்னா ஸோ நியூமரேட்டர் போகும். அப்படி போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா 3 + அடுத்து வந்து பார்த்தோன்னா 4/,
இப்படி வரும் சரிங்களா. 3 + 4/5ன்னு வரும் சரிங்களா. இப்போது இதை வந்து நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணோம். அடுத்து இதை சால்வ் பண்ண பாருங்கள், 3 5 5. ஸோ 5 × 4 அப்போ 19/5ன்னு வந்துடும். என்ன வரணும், 19/5 வந்துடும். இப்போ 19/5 வந்து நம்ம எதோடைய ஆன்சர்ஸு, இதனுடைய ஃபுல்லாவுடைய ஆன்சர்ஸ் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. அடுத்து வந்து இங்கே இருக்கிறது இதனுடைய ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபுல்லாக டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது பாருங்கள். ஸோ என்ன இருக்குது, 2 + 1/, இங்கே 19/5 இருக்குல்ல, இந்த 5 வந்து என்ன ஆகும்னா ஸோ நியூமரேட்டர் போய்டும். அப்போ இன்ட்டு நான் 5 இங்கே போட்டுக்கிறேன். அப்போ அதை போட்டால் வந்து ஃபர்தராக என்ன வரும் பாருங்கள். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 38 வரும் சரிங்களா. அப்போ 38 இன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை மல்டிப்ளை பண்ணால் 5 வந்துடும். அப்போ 38 + 5 வந்து 43 வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. 43/19ன்றது நம்முடைய டினாமினேட்டருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூஸ் கிடைச்சிருக்கு சரிங்களா. இதனுடைய வேல்யூஸ் இது ஃபுல்லாக அதனுடைய ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டருக்கு பாருங்கள் என்ன இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா 3 4/5 நீங்கள் சால்வ் பண்ணால் அப்போ பாருங்கள் என்ன வரும். ஸோ 3 × 5 வந்து பார்த்தோன்னா 15 15 + 4 19/5. அப்போது 19/5 கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த 19/5 வந்து பார்த்தோன்னா இது நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணால் 2 + இந்த 5 வந்து என்ன ஆகும், மேலே போய்டும். அப்போது இந்த மாதிரி வரும் /19 வரும். அப்போ ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணால் இது வந்து என்ன ஆகும், ஸோ மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 38 வரும். 38 + ஒரு 5 43 சரிங்களா. அப்போ 43/19 சரிங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 43/19 வந்து நம்ம டினாமினேட்டர் ஃபுல்லாக நமக்கு சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி பார்த்தோன்னா இங்கே நியூமரேட்டர்லேயும் ஸோ 43/19 கிடச்சிருக்கு. அப்போது மேலேயும் கீழே சேமாக இருக்கா, அப்போ மேலேயும் கீழே சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து என்ன இருக்கும், 43/19. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 43/19 இப்படி சால்வ் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுமே சால்வ் பண்ணிட்டா இது வந்து 1 ஆகிடும். அப்போ x = 1 தான் ஆன்சர் சரிங்களா. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 1. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, த GCD ஆஃப் 40x³ y⁴ z⁴ 48x⁴ y² z³ அடுத்து 64x² y³ zன்னு கொடுத்துறாங்க. அதாவது இங்கே கொடுத்துக்கிற கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் GCD கண்டுபிடிக்கணும். GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். கிரேட்டஸ்ட் காமன் டிவிசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா HCF. என்னது, HCFன்னு சொல்லுவாங்க சரிங்களா. HCF அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அங்கே தமிழில் வந்து என்ன கொஷின்ஸ் கொடுத்துருவாங்கன்னா மீ போ வா மீச்சிறு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா. HCFக்கு என்ன தமிழில் பேர், மீச்சிறு பொது வகுத்தி. அப்போ அந்த மீச்சிறு பொது வகுத்தி கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு கண்டுபிடிச்சிடலாம். 40 48 64 இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், HCF கண்டுபிடிக்கணும். அப்போது 40, அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது 48, அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது 64 சரிங்களா. எப்படி இருக்குது. இப்போது இது எல்லாத்துக்கும் காமனாக ஸோ என்ன டேபிள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது சரிங்களா. எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்கும், ஸோ 8 டேபிள் இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், 8 டேபிள் போட்டுடலாம் சரிங்களா. இப்போ இன்கேஸ் வந்து 2 டேர்ம்ஸ்க்கு வந்து நீங்கள் அடுத்த 3ஆவது டேர்முக்கு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ லோயஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமன் வந்து பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு 8. அப்போ இது 5 டைம்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8 ஆர் 48 சரிங்களா. 8 6 எவ்வளோ 48. அப்போ இது 6 டைம்ஸ் வரும். அடுத்து அங்கே அந்த பக்கம் என்ன இருக்குது 64 இருக்குது. அப்போ 8 8s are 64. அப்போ இங்கே 8 வரும் சரிங்களா. அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 6 8ன்னு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா HCF ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. HCFனா என்னன்னா ஹையஸ்ட் காமன் டிவிசிபிள்னு சொல்லுவாங்க, இல்லை டிவிசர் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காமனாக டிவைட் ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் காமனாக டிவைட் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து காமனாக டிவைட் ஆகலை. அப்போ அங்கே கொடுத்துக்கிற நம்பருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிச்சா என்ன கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கு 8ன்னு கிடச்சிடுச்சு சரிங்களா. அங்கே கொடுத்துக்கிற கொஷின்ஸ்க்கு நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சா ஸோ 8ன்னு கிடச்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துக்கக்கூடிய ஸோ வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல x³ இருக்குது, இங்கே x⁴ இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ நாம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் HCFனா எல்லாத்துலேயும் காமனாக கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே x⁴ இருக்குது, இங்கே x⁴ இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும் x² வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ நம்ம x² எழுதிடலாம் சரிங்களா. அப்போ இங்கே என்ன இருக்கும் x². அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா y⁴ y², இங்கேயும் y³ இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, நம்மளுக்கு y² தான் கிடச்சிருக்கு எல்லாத்துலேயும் காமனாக. ஸோ அப்போ y² வரும்.
அடுத்து ஒய் ஸ்கொயர் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜட்டு வந்து எடுக்கும்போது இங்கே ஜட் பவர் 5 இருக்குது, இங்கே ஜட் கியூப் இருக்குது, இங்கே ஜட் இருக்குது. அப்போ காமனாக எல்லாத்துலேயும் எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னா ஸோ ஜட்டுன்றது ஒரு டைம் தான் எல்லாத்துலேயும் காமனாக வந்திருக்கு. அப்போ மேக்ஸிமம் அங்கே வரல சரிங்களா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சரிங்களா. பட் ஆனால் எல்லாத்துலேயும் காமனாக ஒன்று தான் வந்திருக்கு. அப்போ நம்ம ஒன்று தான் எடுத்துக்கணும். அப்போ இங்கே ஜட்டு வரும். அப்போ இதுதான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ HCF 8x² y² ஜட்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் இங்கே இருக்குது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா. 8x² y² ஜட்டு. நான் ஆல்ரெடி முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் எல்சிஎம்மும் சால்வ் பண்ண கற்றுக்குங்க. அந்த மாதிரி கற்றுக்குனா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அதே மாதிரி இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் தட் மீன்ஸ்னா மீசிமான்னு சொல்லுவாங்க. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்பருக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கல. ஸோ அதுக்காக ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நம்பர்ஸ் வந்து நம்ம 5 6 8க்கு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 போடலாம். இது டிவைட் ஆகாது, அப்படியே எழுதிக்கணும். இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோன்னா எல்லாமே காமன் நம்பர் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர் தான். அப்போ நம்ம இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 8 × 2 16 சரிங்களா 16. அடுத்து 3 4s are 12. அடுத்து 5ன்னு கிடச்சிருக்கு. இது மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் ஸோ 12 5s are 60. 60 × 16 சரிங்களா. அப்போ பாருங்கள் என்ன இருக்கும். ஸோ 6 6 36 6 மீதி 3 6 1 6 மேலே வந்து 3 இருக்குது. அப்போ 9. அப்போ 960 960 சரிங்களா. ஸோ எல்சிஎம் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 960 கிடச்சிருச்சு சரிங்களா. 960 கிடச்சிருச்சு. நம்பருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. வேரியபிளுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸோட லிமிட் வந்து பவரில் வந்து 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ ஹையஸ்ட்டாக எது இருக்குது அதை நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. என்ன இருக்குது ஹையஸ்ட்டாக என்ன வேல்யூஸ் நம்மளுக்கு வந்திருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். அப்போ பார்த்தோன்னா இங்கே x⁴, x⁴, x² இருக்குது. அப்போ x⁴ தான் வரும் இங்கே இருக்குது சரிங்களா. x⁴ வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒய்யோட வேல்யூஸ் எடுக்கும்போது y⁴, இங்கே y², இங்கே y³ இருக்குது. அப்போ y⁴ தான் அதிகமாக இருக்கிறதுனால அப்போ நம்ம y⁴ எடுத்துக்கணும். y⁴. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டு வந்து எடுக்கும்போது z⁵ வேல்யூஸ் தான் ஸோ அதிகமாக இருக்குது. z⁵ தான் அதிகமாக இருக்குது, மற்றதெல்லாம் அதோடைய லீஸ்ட்டாக இருக்குது. அப்போ z⁵ தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ இந்த கேள்விக்கு வந்து இதுதான் எல்சிஎம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நாலேஜ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கெயின் ஆகும். அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க. அடுத்த கொஷின் என்ன இருக்குன்னா 3 numbers are in the ratio is 2:3:5 and their LCM is வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க. ஸோ 1200 சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபைண்ட் தி HCFன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஃபைண்ட் தி HCF அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ என்னென்ன தமிழில் கொஷின்ஸ் இருக்குன்னா 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அவற்றினுடைய மீபோமானா எல்சிஎம் சரிங்களா. ஸோ 1200 அப்படி இருக்கும்போது அதனுடைய மீபோவா என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:3:5 இருக்குல்ல, அதனுடைய எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே 1200. அப்போது அதனுடைய வேல்யூஸ் வந்து ரேஷியோ கொடுத்துரு நம்பரை நம்ம என்ன பண்ணலாம். ஸோ எக்ஸ் வச்சு நம்ம அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது 2x இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கே 3x, இங்கே அடுத்து மல்டிப்ளை பண்ணால் இங்கே 5x ஈக்குவல் ஸோ 1200 சரிங்களா. 1200. அடுத்து வந்து பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 3s are வந்து 6 × 5 வந்து 30 சரிங்களா. 30x ஈக்குவல் 1200. நீங்கள் இந்த இடத்துல ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் ஜென்ரலாக. அதாவது சார் இங்கே எக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் x³ தான் வரும். ஏன் சார் வந்து எக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா HCF சரிங்களா. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். அப்போ காமனாக இருக்கும்போது நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ் அந்த ஒவ்வொரு நம்பர் இருக்கும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் HCF வந்து x தான் இருக்கும். அதனால் எக்ஸ்ன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஸோ அசியூம் பண்ணி எடுத்திருக்கோம். அதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதை சால்வ் பண்ணால் பாருங்கள் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து இது ஒரு முறை, இது வந்து 4 முறை சரிங்களா. ஸோ 3 3 12 சரிங்களா. அப்போ உங்களுக்கு 4 வரும். அப்போ ஃபர்தராக வந்து x ஈக்குவல் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 14 கிடைக்கும். அப்போது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 40ன்ற நம்பர் வந்து காமனாக இருக்குது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து HCF வந்து என்னவா இருக்குன்னா ஸோ உங்களுக்கு 40 தான் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம்.
கவனிங்க அடுத்த கொஷின்ஸு the LCM of two numbers is 24 the numbers are in the ratio 2:3 find the sum of the two numbers அப்படி சொல்லியிருக்காங்க அதனுடைய சம்மு கண்டுபிடிக்கணும் சம்முனா என்னது கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க இரு எண்களுடைய மீ போமானா எல்சிஎம்ஐ 24 சொல்லிட்டாங்க அவ்விரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருக்கும் எனில் அவ்விரு எண்களுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும் கூடுதல் சம்மு சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எல்சிஎம் அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்போ அங்கே என்ன கொடுத்தாங்க ரேஷியோ கொடுத்துறாங்களா அப்போ 2x இன்ட்டு 3x ஈக்குவல் டு அதனுடைய ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா எல்சிஎம் வந்து ஸோ 24னு கொடுத்துறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் 24னு போட்டுக்கணும் சரிங்களா 24னு போட்டுக்கணும் அடுத்து அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 3 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும் சரிங்களா அப்போ 6x ஈக்குவல் டு 24 6x ஈக்குவல் டு 24 அப்போ நம்ம ஃபர்தராக எக்ஸ் வந்து சால்வ் பண்ணால் இது வந்து ஒரு முறை வருமா இது 4 முறை வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்முடைய ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் 4னு கிடைக்கும் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் நல்லா பார்க்கணும் அந்த நம்பருடைய சம்மு கேட்குறாங்க அந்த நம்பர் கேட்கல அவங்க சரிங்களா அந்த நம்பருடைய சம்மு கேட்குறாங்க அப்போ 2xனா நம்மளுக்கு என்ன இருக்கும் 2xனா இதோடைய ஆன்சர் வந்து எக்ஸுக்கு நம்ம 4 போட்டால் 8 கிடைக்குமா 8 கிடைக்கும் சரிங்களா 8 கிடைக்கும் அடுத்து இங்கே 3x போட்டால் அப்போ 3x போட்டால் இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் எக்ஸுக்கு இங்கே 4 போட்டால் இங்கே 12 கிடைக்கும் அப்போ இதனுடைய சம்மு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா வந்திருக்குன்னா நம்மளுக்கு 8 + 12 வந்து 20ன்னு கிடைக்கும் சரிங்களா என்ன கிடைக்கும் 20ன்னு கிடைக்கும் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20ன்னு இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை சரிங்களா 20 இப்போ இதே கேள்வியை வந்து வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸோ அதனுடைய ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா ப்ராடக்ட்னா என்ன பண்ணோம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஸோ 12யும் அதாவது XY தான் ப்ராடக்ட்டு அப்போ 12யும் 8யும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 96ன்னு கிடைக்கும் ஸோ அதனுடைய ப்ராடக்ட் கேட்கலாம் அதனுடைய டிஃப்ரென்ஸ் கேட்கலாம் சரிங்களா இல்லை அந்த நம்பர் என்னன்னு கேட்கலாம் இல்லைனா அதில் பெரிய நம்பர் என்னன்னு கேட்கலாம் ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் இருந்து இதனோட ரிலேட்டடாக நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு கொஷின் எடுத்தால் நீங்கள் ஒரு ஆங்கிளில் பார்க்காம இன்னும் ஒரு மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ் வந்து கெயின் ஆகும் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் நம்ம பார்த்துடலாம் கவனிங்க அடுத்த கொஷின்ஸ் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு சரிங்களா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி கேட்குறாங்க ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது அதனுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இங்கேயும் பார்த்தோன்னா ஸோ போமா சரிங்களா அப்படி கேட்டிருக்காங்க இப்போ இங்கே கொடுத்துக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ராக்ஷன் இருக்குது என்னது இருக்குது ஃப்ராக்ஷனில் இருக்குது சரிங்களா பின்னமாக இருக்குது பின்னத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்க கவனிக்கணும் பின்னமாக இருக்கும்போது ஸோ என்ன கேட்டுக்கிறாங்கன்னா எல்சிஎம் கேட்டுக்கிறாங்க சரிங்களா அப்போ எல்சிஎம் இருக்கும்போது ஸோ எல்சிஎம் டிவைட் பை ஹெச்சிஎஃப் அதாவது பின்னமாக இருக்கும்போது தட் மீன்ஸ் ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணோம் ஸோ நியூமரேட்டருக்கு சால்வ் பண்ணோம் அட் த சேம் டைம் அதுக்கு இன்னொரு டேர்ம்ஸ் இருக்குல்ல ஸோ எல்சிஎம்னா அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் டேர்ம்னா இருக்கும் ஸோ ஹெச்சிஎஃப்னா அப்படி இருக்கும் அப்போது அதனுடைய ஹெச்சிஎஃப் வந்து டினாமினேட்டருக்கு வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸே அவங்க எந்த ஃப்ராக்ஷன் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் சரிங்களா கொடுத்துக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் டினாமினேட்டருக்கு என்ன பண்ணணும் ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அதுதான் அதனுடைய ஆன்சர்ஸ் அப்போது இங்கே 2 இங்கே 3 இங்கே 7 இங்கே 9 ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் 2 3 7 9 இதுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன காமனாக இருக்குது ஸோ 3 வந்து காமனாக இருக்குது ஸோ 3 போட்டுடலாம் அப்போ 3 போட்டால் இது 2 டிவைட் ஆகாது அப்போ அப்படியே வந்துடும் இந்த இடத்துல அடுத்து இது 2 சரிங்களா இது 2 இது 1 டைம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 அடுத்து வந்து பார்த்தோன்னா இது 3 டைம்ஸ் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருப்ப நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ 3 போட்டுடலாம் 3 போட்டால் என்ன வரும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 அப்படியே தான் வரும் 1 இது 7 இது 1 வந்துடும் இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஸ்டெப்லேயும் நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்போ நீங்கள் டைரெக்டாக கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ அடுத்து வந்து ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் 9 9 இன்ட்டு ஸோ இங்கே என்ன இருக்குது 7 2 14 சரிங்களா அப்போது 14 இன்ட்டு 9 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வந்து பார்க்கலாம் அப்போது 9 36க்கு 6 மீதி 3 9 1 9 ப்ளஸ் 3 ஸோ 12 அப்போ 126 நம்மளுக்கு எல்சிஎம் கிடச்சிருக்கு அப்போ எல்சிஎம்மோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 126 டினாமினேட்டர் எப்போயுமே நம்ம என்ன பண்ண சொல்லியிருந்தேன் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன் ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதனுடைய இன்னொரு பேர் வந்து ஜிசிடி சரிங்களா
ஸோ அப்போ இங்கே 3, 5, 9, 13 இதுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா அங்கே எதுவுமே காமன் ஃபேக்டர் வந்து கிடையாது. சரிங்களா, காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. அப்போ அங்கே என்ன வரும்னா 1 தான் வரும். அப்போ இங்கே 1ன்னு போட்டால் இது எப்படி எழுதலாம்னா 126ன்னு எழுதிடலாம். சரிங்களா, ஏன்னா 126/1னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 126 தான் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 126 தான். அப்போ இதுக்கான ஆன்சர் கேள்வியை வந்து என்ன கொடுத்துறாங்க? ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க, என்ன கொஷின்ஸ்னா த ரேஷியோ ஆஃப் 1 hour to 9 seconds இஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை வந்து பேசிக்கான கொஷின்ஸ் கேட்பாங்க. சில பேருக்கு அந்த பேசிக்கான டேட்டாஸ் வந்து தெரியாமல் போயிடும். ஸோ 1 மீட்டருக்கு வந்து ஸோ எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் இருக்கும், அதனால் தெரியாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. அதே கொஷின் வந்து தமிழில் பாருங்கன்னா இருக்குது, 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1 hour சொல்லிக்கிறாங்க. 1 ஹவருக்கு வந்து எத்தனை செகண்ட்ஸ்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 3600 செகண்ட்ஸு இங்கே ரேஷியோ. இங்கே 9 செகண்ட் சொல்லிட்டாங்க, அப்போ 9 போட்டுக்கலாம். அடுத்து வந்து என்ன காமனாக இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 டேபிள் வந்து காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ 9 டேபிளை கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 நாங்கள் வந்து என்ன இருக்கும்? உங்களுக்கு 36 கிடைக்கும். அப்போ 400 டைம்ஸ் வரும். இது வந்து ஒரு முறை வரும். சரிங்களா, 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஒரு முறை வரும். அப்போ ஃபர்தராக வந்து இதை சால்வ் பண்ணால், சரிங்களா, இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 400/1ன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, 400/1. சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அடுத்த கொஷின்ஸு சேம் இதே மாடலில் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் 1 கிலோகிராம் டு 10 கிராம். சரிங்களா, அதாவது 1 கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை ஸோ எளிய வடிவில் எழுதுக இல்லை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஸோ 1 கிலோகிராம்னா உங்களுக்கு எத்தனை கிராம்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, 1 கிலோகிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 கிராம். சரிங்களா, 1000 கிராம் ரேஷியோ. ஸோ இங்கே ஆல்ரெடி 10 கிராம் சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே 10ன்னு போட்டுக்கணும். இங்கே என்ன பண்ணணும்? ஸோ 10ன்னு போடணும். அப்போ 10ன்னு போட்டால் இதுக்கு அப்புறம் என்ன காமனாக இருக்குது பாருங்கள். ஸோ 10 டேபிள் தான் காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 10ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 100 ரேஷியோ இங்கே 1ன்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 100/1. ஆப்ஷன் இங்கேயும் ஏ தான் இருக்குது. ஸோ 100/1 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க, அடுத்து என்ன கொஷின்ஸ் கேட்டுருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஆன் ருபீஸ் வந்து பார்த்தோன்னா 20,000 rupees கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா 25,000 rupees கொடுத்துறாங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8% per annum கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ், தட் மீன்ஸ் வந்து டியூரேஷன் வந்து கொடுத்துறாங்க 3 years சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியும். PNR/100 என்ன ஃபார்முலா? PNR/100 இதுதான் ஃபார்முலாஸ். அப்போ எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிங்களா, அப்போ பியோட ஆன்சர் இருக்குது 25,000 இன்ட்டு 25,000. என்னோட வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா ஸோ 3 years கொடுத்துறாங்க. அப்போ இங்கே 3 போடணும். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 8% சொல்லிடுறாங்க. சரிங்களா, 8% கொடுத்துறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? 8 போட்டுக்கணும். அடுத்து டிவைட் பை நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்தராக இங்கே 00 போட்டுக்கணும். சரிங்களா, 00 போட்டுக்கணும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்போது மீதி வந்து என்ன இருக்குது பாருங்கள். ஸோ 3 8 24. சரிங்களா, 3 8 24. 24 இன்ட்டு 250. இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்? ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 25 இன்ட்டு 24. சரிங்களா, அப்போது 4 5s நம்மளுக்கு என்ன இருக்கும்? 20க்கு 0 மீதி 2. 4 2s 8. 8 + 2 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 5s 10 மீதி 1. 2 2s 4. இங்கே என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 600 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா, அப்போ 0 வரும்போது நம்ம இங்கே 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்னவா வரும் அப்படின்னா ஸோ 6,000 வரும். என்ன வரும்? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஸோ தனி வட்டி வந்து என்ன இருக்கும்? ஸோ 6,000 ரூபாய் இருக்கும். சரிங்களா,
வட்டி என்ன இருக்கும், தனி வட்டி வந்து 6000 இருக்கும். இப்போ இதே மாதிரி கேள்வி பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரலாக வந்து கூட்டு வட்டினா அவங்க கூட்டு வட்டின்னு சொல்லிடுவாங்க. சில நேரத்தில் வந்து தனி வட்டினா அந்த தனி வட்டின்ற வார்த்தை கூட அவங்க கேட்காம இருந்தாலும் நீங்கள் என்ன மீனிங்னா ஸோ தனி வட்டி தான் மீனிங். அதுக்காக நீங்கள் கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு கூட்டு வட்டியா தனி வட்டியா கொடுக்கலன்னா நீங்கள் அதுக்கு என்ன பேருனா ஸோ தனி வட்டி தான் மீனிங். அதனால் கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க, அதையும் நல்லா கவனித்து நீங்கள் சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ இதுவரை நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூட்டியாக உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.